இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு அடுத்த வருஷம் கையில குழந்தை இருக்கணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தொட்டில கட்டிட்டு வா. ஐயா, ஒரு வருஷமா? ஏன் இந்த 10 மாசம்லாம் பத்தாதா? தம்பி ரொம்ப அவசரப்படுறாரு. ஏண்டா? கண்டிப்பா குழந்தை பிறக்குமா? நிஜமாவே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா குழந்தை பிறக்கும். சாமி, நாங்க கூட ஒரு தொட்டில் கட்டிக்கலாமா? மாமா, நிலாவை கொஞ்சம் ஒழுங்கா வளர்க்க பாருங்க. அவளை கண்டுக்கிறதே இல்ல. இதுல இன்னொன்னு, ஐயா, இத ஜனனி தான் கட்டணுமா இல்ல வேற யாராவது ஹெல்ப் பண்ணலாமா? ரம்யா, நீ இத வாங்கிட்டு போய் கட்ட. கல்யாணமே ஆகாம ரம்யாக்கு குழந்தை பிறக்கும், பரவாயில்லையா அத்தை? சாமியா, நிஜமாவா? கொஞ்சம் காமெடி பண்ணாம இருக்கீங்களா? மொத்தமும் காமெடியா தான் இருக்கு. ஜனனி போமா, நல்ல நேரம் முடிய போகுது. ஜனனி, என்ன யோசிக்கிற? மனசார வேண்டிக்க, கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும். இத கட்டினா மட்டும் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கர்ப்பப்பையே இல்ல. என்னதான் சாமியா இருந்தாலும் கர்ப்பப்பை இல்லாதவளுக்கு குழந்தை பிறக்குமா என்ன? இத கட்டினா என்ன, கட்டாட்டி என்ன? என்ன இது? தொட்டில கட்ட சொன்னா கீழே போட்டு போறா. குழந்தை ஆசை இருந்தா மட்டும் போதுமா? கொஞ்சம் கூட புத்தி இல்ல. சரியான முட்டாளா இருக்கா. இவ்ளோ பேசுறியே, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லு, உன்னால முடியுமா? கண்டிப்பா முடியாது. இனிமே என் வாழ்க்கையில கல்யாணமே இல்ல. அப்போ அப்படிதானே நானும். ரம்யா, எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. நான் இன்னொருத்தரை கட்டிக்க விரும்பல. ஆனா நீ அப்படி இல்ல. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இன்னொரு வாழ்க்கைலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என் மாமா தான் வேணும். சாத்தியமே இல்ல. கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் நீ அடமா இருக்கிறது தப்பு ரம்யா. இத பாரு, அது தப்பாவே இருக்கட்டும். அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. அத நாங்க பாத்துக்கிறோம். நீ குறுக்க வராம இருந்தா போதும். ரம்யாவோட வாழ்க்கை வீணா போயிடும். பரவாயில்லையா? அதான் போச்சே. இனிமே என்ன இருக்கு போறதுக்கு? இனிமே என்ன இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தா எதுவுமே இருக்காது. நாம ஆசைப்பட்டது நடக்கலன்னா கஷ்டமா தான் இருக்கும். நாம தான் நம்ம மனசை மாத்திக்கிட்டு வேற வழிய பார்த்துட்டு போகணும். இதை விட்டா வேற வழியே இல்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கும் சிவா மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அத நீ தடுக்காம இருந்தாலே போதும். நான் இருக்கும்போது அது நடக்காது. நீ யாருடி? நீ யாரு தடுக்க? கேவலம் என் குடும்பத்துல வந்து ஒட்டிட்டு இருக்கிற ஒரு பிச்சைக்காரி நீ. என்கிட்டயே சவால் விடுறியா? நான் பிச்சைக்காரியாவே இருந்துட்டு போறேன். என்ன என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஒரு அம்மாவா நீங்க பண்றது பெரிய தப்பு. ரம்யாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நீங்க. தப்பா கைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், போதும். உன்னோட அட்வைஸ் எதுவுமே தேவையில்லை எனக்கு. தயவு செஞ்சு போயிடுங்க இருந்து. துளசி, போலாமா? டைம் ஆயிடுச்சு. போலாம். நீங்க அங்க என்ன பண்றீங்க? வாங்க. இதோ தொட்டில் சரியா இருக்கான்னு பார்த்தோம் மாமா. நல்லா கட்டிருக்காங்க. குழந்தை கன்ஃபார்ம் இல்ல ரம்யா? ஆமா ஆமா, நல்லா கட்டிருக்காங்க. ஹாஸ்பிடலுக்கு போகாம
கண்ணு தெரியாதவங்கள வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க? காசு மிச்சம் பண்றீங்களா? ஏய், எனது கண்ணு தெரியாதா? கைய புடிச்சா உடம்புல இருக்கிற மொத்த பார்ட்ட பத்தியும் புட்டு புட்டு வைக்கும் பாட்டி. இத நான் நம்பணுமா? அப்போ நம்பாதீங்க. இத பாரு, நாடி புடிச்சு பார்த்தேன், எத்தனாவது மாசம் ஆனா பொண்ணான்னு சொல்லிடுவாங்க. விசாலாச்சி, அத்தை ஜனனி கையை பிடிச்சு பார்க்க சொல்லு. அவங்க பார்த்து சொல்லட்டும். சிவா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, பார்த்து சொல்லட்டும். ஏய், என்ன பயம்? இப்ப எதுக்கு வேணாம்னு சொல்ற? ஏய் ஜனனி, நீ நம்பி கையை காட்டு. செவந்தி, ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்களேன். விசாலாச்சி, அம்மா, இந்த பொண்ணுக்கு துளசி தண்ணிய குடிக்க வச்சு சாமிய கும்பிட்டுட்டு கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. ஆஹா, கண்டுபிடிச்சிருவாங்களோ? இவங்க வேற எங்களை பத்தி பெருமையா சொல்றாங்க. எதுக்கு இவ்ளோ தயங்குற? ஊசிலாம் போட மாட்டாங்க. ஜனனி, பயப்படாம வாங்க. ஜனனி, சாமியை கும்பிட்டுட்டு போலாம். துளசி, நீ இத குடிச்சு என்ன ஆக போகுது? தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேண்டாம்னு சொல்ல முடியல. எனக்கு கர்ப்பப்பையே இல்ல. ஜனனி குடி. என்ன பாட்டி என்ன சொன்னாங்கன்னு கேட்டல? டக்குன்னு இதை குடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு போலாம். எல்லாரும் அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. மெடிக்கல் ஃபீல்ட் எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கு. ஸ்கேன் பண்றாங்க. இப்ப போய் நாடி புடிச்சு பார்த்து, இதெல்லாம் முட்டாள்தனமா தெரியல? ஏய் ஜனனி, ஜனனி, இது ஸ்கேன் மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்த சிஸ்டம். இது ரொம்ப பழைய சிஸ்டம் தான், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. நாடி புடிச்சு பார்த்தே உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா எல்லாமே சொல்லிடுவாங்க. அப்படியா? இல்லாதத கூட சொல்லுவாங்களா? ஜனனி, இது பாரு, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம குடிச்சிட்டு சாமி கும்பிட்டு போலாம். எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல, வா. நான் வயித்துல இருக்கும்போது 2வது மாசத்திலேயே நாடி புடிச்சு பார்த்து ஆம்பளை புள்ளதான்னு சொன்னதே இந்த பாட்டி தான். அவ்வளவு அக்யூரேட்டா எப்படி சொல்ல முடியும்? இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீ முதல்ல இதை குடி. அடம் பிடிக்காத.